The political war in Tamil Nadu is intensifying ahead of 2026, with the DMK and AIDMK sharpening their attacks. CPS has launched a new campaign titled Lies and Deceit, targeting the DMK's track record in government. AIDMK's campaign claims the ruling party has failed to deliver on key poll promises, complete with symbolic spin-the-wheel boards and scratch cards. Hours earlier, Deputy Chief Minister Udayanithi Stalin lashed out at the AIDMK leader, claiming that he's got no control over his party and branding the NDA fascist. He said the people of Tamil Nadu would defeat slaves and fascists, calling for unity to protect the state's land and language. With both parties now in full campaign mode, DMK versus AIDMK showdown is heating up, setting the stage for a fierce political battle in Tamil Nadu. எல்லாரோட தமிழ்நாட்டு மக்களோட வீட்டு கதவெல்லாம் போய் தட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே அதுக்கு பதில் சொன்னேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நாங்கள் வந்து உங்களை மாதிரி அமித்ஷா வீட்டு கதவையோ கமலாலய வீட்டு கதவையோ திருத்தமாக போய் தட்டல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட கண்ட்ரோல்ல அதிமுகவே கிடையாது. இப்படிப்பட்ட அடிமைகளையும் பாசிஸ்டுகளையும் நாம் நிச்சயம் வீழ்த்த வேண்டும். அந்த முக்கியமான பொறுப்பு பூத் நிர்வாகிகள் உங்க கையில் தான் இருக்கு. ஒரு வாக்கு கூட தவறாக கொள்ளக்கூடாது. ஏன்னா இது மிக மிக முக்கியமான தேர்தல். தமிழ்நாட்டுடைய மண் மொழி மானம் காப்பதற்கான தேர்தல். நான் கடவுத்தரலையும் சரி, இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரும் இதே உதயநிதி ஸ்டாலினும் பிரைம் மினிஸ்டர் கதவு தட்டினாங்கல்ல, அது யாருடைய கதவு தட்டினாங்க? அவர்கள் கதவு தட்டினா சரி. நாங்க போய் ஒரு உள்துறை அமைச்சரை சந்திச்சா தப்பு. இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் தானே அவரு, வேற யாரும் இல்ல. இதுல என்ன தவறுங்க எனக்கு புரியல. உருட்டுகளும் திருட்டுகளும் இன்னைக்கு ஒரு கேம்பெயின் கூடவே சேர்த்து பண்ணிருக்கீங்களே, இதோடைய காரணம் என்ன சார்? இதனுடைய காரணம் என்ன? மக்கள் வெளிச்சத்தை கொண்டாடணும். திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா சொல்றாங்க. அது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்காகத்தான் இந்த உருட்டு. என்ன லிஸ்ட் இதுல 10 இது கொடுத்திருக்கீங்க? இதுலயா அதில் கொடுத்ததை கொடுத்திருக்கிறோம். அது ஒரு மார்க் போட சொல்லி முன்னேற்ற கழகத்தில் 525 அறிவிப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. அதில் சிலவற்றை கொடுத்திருக்கிறோம். இன்னும் பெரும்பாலும் இருக்குது. இன்னும் பெரும்பாலும் 525 கிட்டத்தட்ட அவர்கள் 99% நிறைவேற்றப்பட்டிருக்காங்க. அது எல்லாம் இருந்தாலும் 10 முக்கிய கொடுத்திருக்கிறோம். அதில் அவருடைய மக்களுடைய விருப்பத்தை இதுல வெளிப்படுத்தணும். மக்கள் தான் நீதிபதி, மக்கள் தான் வாக்களிக்கிறாங்க, ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவருடைய விருப்பம், அவருடைய முடிவு என்ன என்பதை அறிவதற்காக இந்த விளம்பரத்தாலே ஒப்படைக்கும்.